வணக்கம் நண்பா. நான் தான் கேட்கல எப்படி நல்லா இருப்பீங்க நம்புறேன் நண்பா. ஸோ நம்ம என்ன ரைடர் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நானும் நண்பருமா சேம் நம்ம ரைடர் நம்பர் தாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம் நண்பா. அதாவது நம்ம எங்கேருந்து கிளம்புறோம்னா அதே நம்ம ஓன் டவுனில் கன்னியாகுமரியில் தான் கிளம்புறோம். அதாவது நாகர்கோவிலேருந்து கிளம்புறோம் நண்பா. நம்ம இங்கேருந்து போகும்போது நான் டீட்டெயிலாக சொல்கிறாங்க எங்கே போகிறோம் எந்த பிளேஸுக்கு போகிறாங்க டீட்டெயிலாக போகும்போது பார்க்கலாம் நண்பா. வாங்க நண்பா வீடியோக்கெல்லாம் போகலாம். ஓகே தூள் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நாகர்கோவிலேருந்து கிளம்பி கரெக்டாக நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்குள்ளே தாங்க போகிறோம். அதாவது திருநெல்வேலி போகலாங்க. அதுக்கு முன்னாடி களக்காடுங்கிற ஒரு ஏரியா வருது நண்பா. ஸோ அந்த களக்காடுன்னு ஏரியாக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க போகிறோம். அங்கே என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. அங்கே ஒரு ஃபால்ஸ் தான் நண்பா. ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட பிஃபோர் வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் பேர் போட அந்த ஃபால்ஸ் நீங்கள் உங்களுக்கு ஹிட்டன் ஃபால்ஸ் மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு காமிச்சிருப்போம். பட் இது ஹிட்டன் ஃபால்ஸ்னு கிடையாது. நம்ம டூரிஸ்ட் பிளேஸ் தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் இங்கே தான் நம்ம போக போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் உண்டோ எல்லா இடத்தும் கவர் பண்ணி போட மாதிரி நம்ம சேனலில் வீடியோ வந்துட்டே நண்பா. தரமாக இறக்கிட்டே தான் நண்பா இருப்போம். வேறு வழியே கிடையாதுங்க. அதனால தான் நண்பா நம்ம இப்படி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம களக்காடில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா போகக்கூடிய டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா களக்காடில் தலையணை ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நண்பா. ஸோ நம்ம அங்கே தான் போகிறோங்க. எல்லாருக்குமே தெரியும். நம்ம திருநெல்வேலியாக இருக்கட்டும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலுமே தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்கும் கன்னியாகுமரிக்கும் சென்டரில் தான் நண்பா அந்த பிளேஸ் வரும். அதாவது அந்த ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி பாதியில் தான் நண்பா வரும் அந்த பிளேஸே. என்னங்க டக்குனு பூந்து வந்துட்டாரா? சைரன் ஈரன்னு போடாமல் வந்துட்டாரா? அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அங்கே தான் நம்ம போய்ட்டோம். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குங்க. 60 கிலோமீட்டர் தாண்டி தான் நம்ம போக போகிறோம். இந்த ரோடை முடிச்சு நேராக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டவுன் வழியாக போய்ட்டுருக்கோங்க. ஸோ நம்ம டவுன் வழி முடிச்சுட்டு டவுன் ரூட்டை தாண்டி போனதுக்கப்புறம் நேராக பைபாஸாக நம்ம வரும். இந்த பைபாஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரே இழுப்பு தாங்க. இன்னும் அதுக்கப்புறம் பார்த்தா டேரெக்டாக இந்த நாகர்கோவில் பைபாஸில் இருந்து திருநெல்வேலி பைபாஸில் ஜாயிண்ட் ஆகும் நண்பா. ஸோ திருநெல்வேலி பைபாஸில் இருந்து ஒரே நாடு பிடிச்சி போனீங்கன்னா நேராக களக்காடு போயிடலாங்க. அது போகும்போது டீட்டெயில் எங்கெங்கே போகிறோங்கிற அந்த வீடியோ பார்க்கலாம் நண்பா. அது மட்டும் இல்லாமல் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஆஃப்டர்நூன் 1 o'clock நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோங்க. இன்னும் இப்போ டைம் இந்த டைமில் கிளம்பி போகிறோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நண்பா. 1 மணிக்கு நம்ம கிளம்பி இருக்கோம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போய் சேரதுக்கு எப்படியும் நேரம் ஆகலாம். எப்படியும் கரெக்டாக நண்பா போகிறோம் குளிக்க அங்கே போகிற கான்செப்டே பார்த்தீங்கன்னா குளிக்கிறது தாங்க. ஸோ அங்கே போய் குளிச்சு எடுத்து வரவும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஹெவி இருக்கும் பார்ப்போம் நண்பா. அடிக்கடி இப்படி பறந்துடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரயில் சீசன் டோட்டலாக முடிஞ்சு நண்பா. ஸோ இப்போ அதனால இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வெயில் தாங்க. அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது நண்பர்களை. அடிக்க வெயிலுக்கு அங்கே இங்கேயாவது எங்கேயாச்சும் ஆடி குளிச்சாதான் நண்பா நமக்கு தரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்த ரைடு போகிறதுக்காக அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ரைடு போகிறது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் நம்ம கவர் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் பக்கத்தில் ஏரியாக்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி 1 day ரைடு மாதிரி கவர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிக் ரைடு அடிக்க மாதிரி இருக்கும் நண்பா. அதுக்கேற்ற ப்ராசஸிங் தான் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருப்பேன் நண்பா. ரொம்ப ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு வழியாட்டு நம்ம நாகர்கோவிலேருந்து நம்ம திருநெல்வேலியோட பைபாஸ் இது எண்ட் ஆகும் போதுங்க. ஸோ அந்த பைபாஸ் முடிஞ்சு அப்புறம் லெஃப்ட் திரும்பணும்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக திருநெல்வேலி பைபாஸ் தாங்க. இதில் வந்து நம்ம டேரெக்டாக திருநெல்வேலி மதுரை அந்த மாதிரி ரூட்டுங்க. அது இப்போ நம்ம வந்துட்டு இருந்த பைபாஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாகர்கோவிலேருந்து ஒரு பைபாஸ் நண்பா. ஸோ அந்த பைபாஸ் போய் நீங்கள் முடிஞ்சிங்க இதோட இப்போ டேன் ஐட்டம் பார்த்தீங்களா. ஸோ நம்ம இதுலேருந்து இந்த ரூட்டை பிடிச்சி நேராக போனீங்கன்னா டேரெக்டாக திருநெல்வேலி நண்பா. அதாவது திருநெல்வேலி பைபாஸ் நண்பா. இதில் தான் நம்ம போக போகிறோம். போயிட்டு இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் உள்ள வரணும்பா. அடுத்த களக்காடுங்கிற ஏரியா டேனோடைய பிளேஸ். ஸோ அந்த பிளேஸுக்குள்ளே போயிட்டு தான் பார்த்தீங்கன்னா களக்காடு ரூட்டை பிடிச்சி போகணுங்க. திருநெல்வேலி ரூட்டை பிடிச்சும் போகலாம். பட் அப்படி போகாமல் களக்காடு ரூட் வழியாக போய் நம்ம அதாவது நம்ம ஷார்ட்டு. ஸோ அதனால் அந்த வழியாக போய் நம்ம தான் தலையணை ஃபால்ஸுக்கு போக போகிறோம் நண்பா. ரொம்ப இந்த லெஃப்ட்டு தாங்க மேப்பில் காட்டுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ரூட்டை தாண்டி வந்துட்டோங்க. வேற மாதிரி ஆயிட்டு. இப்போ என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்று நண்பா. அந்த அப்படியே பேசிட்டே அதாவது நம்ம அப்படி வந்துட்டு இருந்த ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா இந்த களக்காடு ரூட் அதாவது பணக்குடி தாங்க மேக்ட்ரை. அதாவது களக்காடு ரூட்டு போகிறீங்கன்னா பணக்குடி தாண்டி தாங்க போகணும். அதாங்க கான்செப்ட். ஸோ அந்த ஊரை தாண்டி வரும்போது என்ன பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டை மாற்றி நம்ம ஃப்ரெண்டில் வந்துட்டோங்க. ஆமாம் அதுதாங்க இப்போ கதையே. பணக்குடி ரூட்டு வழியாக வந்தால் தான் களக்காடு போக முடியும்பா. ஸோ அப்படியும் போல இப்போ நம்ம இப்படி டேரெக்டாக அந்த பைபாஸ்லேயே போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த ரூட்டு வழியாக போகலாங்க. அது கொஞ்சம் சுற்றுனம்பா. இப்போ இங்கேருந்து 30 கிலோமீட்டர் தான் மேப்பில் காட்டுது. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இன்னும் ஒரு 1 ஹவருக்குள்ளே தான் மேப்பில் காட்டுது. அப்படியே போகிற மாதிரி இருக்குது. நம்ம அந்த ரோடு பார்த்தீங்கன்னா இதாங்க களக்காடு ரோடு. பணக்கூடில் இருந்து நம்ம லெஃப்ட் அடிச்சு வந்துடும். இந்த ரோட்டை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக களக்காடு ரோடு தான் போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் மெயின் கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா
வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த ரோடு சூப்பராக இருக்குங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் மட்டும் ஒரு 1 கிலோமீட்டர் உள்ள வரைக்கும் தான் கொஞ்சம் கட்டுற அப்படி இப்படிமா இருக்கும். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு சூப்பராக ஓட்டுறதுக்கே தரமாக இருக்கும். ஏற்கனவே நம்ம வந்திருந்தோம், எங்கள் நம்பிக்கோயில்னு சொல்லி ஒரு பிளேஸ் நம்ம வந்திருந்தோங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்ம வீடியோ எடுத்து நம்ம சேனலில் போட்டிருக்கோங்க. அந்த வீடியோ அதாவது நம்பிக்கோயில் நம்ம அங்கேயே வந்து நம்ம அங்கேயும் ஃபால்ஸும் இருக்கும் எல்லாமே இருந்துங்க. பட் நாங்கள் அங்கே வந்திருந்தோம், இந்த ரூட்டை பிடிச்சி அங்கே வந்திருந்தோம். சூப்பராக இருந்துங்க அந்த ரோட்டில் போகும்போது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த ரோட்டில் இன்னும் ஒரு கிலோமீட்டர் உள்ள மட்டும் தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். பட் அதை தாண்டி போயிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க இந்த ரோட்டில். போதுக்கே சூப்பராக இருக்கும். அந்த வண்டி ஓட்டுறதுக்கே இந்த ரோடு தரமாக இருக்கும். ஏன் இந்த 1 கிலோமீட்டர் உள்ள சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா வேறு இல்லைங்க, கொஞ்சம் கிராமங்கள் அங்கேயும் வீடு கீடாக இருக்கும் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 1 கிலோமீட்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சாட்டு பார்த்தீங்களா, தலைவர் அப்படி பார்த்துட்டே சாடுவாப்பில். அதனால் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் கழிஞ்சு பாருங்கள் எப்படி காணிச்சாருங்க ரோடு எப்படி இருக்குன்னு. தரமாக இருக்குங்க. மேக்ஸிமம் நம்ம எப்படி சொல்லுங்க, நம்ம டவுனில் இருந்துட்டு மெயின் கான்செப்டே தாங்க. இப்போ என்னன்னா நம்ம டவுனில் இருந்துட்டு இப்போ அங்கே டவுன் ஏரியா நமக்கு தெரிஞ்சிருக்கும் எடுத்துருக்கோம். இப்போ டவுன் மேக்ஸிமம் பெரிய பெரிய டவுனாக இருக்கும். ஏதாவது இப்போ எங்கள் ஏரியாவும் இருக்கட்டும், இல்லைனா கோயம்புத்தூர், பெங்களூரு, அந்த மாதிரி ஏதாவது பெரிய பெரிய டவுனில் மெயின் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாகவும் ஸ்பீடு அப்படி இப்படி சவுண்டு சச்சரமாகவும், அது மட்டும் இல்லாமல் ரோடு சின்னதாகவும் வண்டி அதிகமாகவும் நெரிசலாகவும் இருக்கும் நண்பா, டிராஃபிக்காகவும் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிராமமாக இருக்கட்டும் நண்பா. அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி சைடு கொஞ்சம் தள்ளி கிளிலாம் அந்த ரூட்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப பெருசாக இருக்கும், கிராமம் மாதிரியும் இருக்கும், நிழலாகவும் இருக்கும், மரமும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரோடு சூப்பராக இருக்குங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா முக்கியம் அமைதியாக இருக்குங்க, ஒரு சவுண்டு இல்லாமல் அப்படியே நீட்டாக அப்படியே சைலண்டாக இருக்கும். காற்று சவுண்டு மட்டும் தான் நம்ம கேட்கும், காற்று பயங்கரம் அடிக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த சவுண்டு மட்டும் தான் நம்ம கேட்கும், தரமாக இருக்குங்க. அதாங்க கிராமம். என்ன ஆனாலும் சரி, நம்ம என்னதான் நம்ம டவுனில் இருந்துட்டு வீட்டோட வெளியே காலை எடுத்து வச்சோன்னா 10 கடை, வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே 10 கடை, அடுத்த தெருவுக்கு போனால் அங்கே பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டு, அப்படி இருந்த டவுனாக இருந்தாலுமே கிராமம் போல் வராது நண்பா. அது என்னதான் நம்ம சொன்னாலும் அது ஒரு வேற ஒரு ஃபீலிங். அதெல்லாம் அதே மாதிரி தான் நம்ம அந்த ஹில் ஸ்டேஷன் போகிறோம் பார்த்தீங்களா. அந்த ஹில் ஸ்டேஷன் போகிற மெயின் கான்செப்ட் அந்த நேச்சுரலில் பார்க்க மாட்டோம் நம்ம, அங்கேயும் கிராமங்கள்லாம் இருக்குங்க. ஸோ அந்த கிராமத்தை பார்க்கவும் தான் நம்ம இங்கே இருந்து நம்ம நினைக்கிட்டு போகிறோம். மேக்ஸிமம் எல்லாத்தையும் சரி, இங்கே ஊட்டிலையும் கிராமம் இருக்குது. கொடைக்கானலில் மேக்ஸிமம் எக்ஸாம்பிள் சொல்லதாக இருந்தால் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் பூம்பாறை அந்த மாதிரி ஏரியா நிறைய இருக்குது பார்த்தீங்களா, கிராமம் மாதிரி. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக தெரியுங்க அந்த இடமே, அமைதியாட்டு. அது மட்டும் இல்லாமல் வந்து அவ்வளோ சுற்றி பாறை சென்ட்ரலாக அந்த ஏரியா மட்டும் கலர் கலராக வீடு, சின்ன சின்ன பெட்டி சைஸ் பெட்டியா சின்ன சின்ன தீப்பெட்டி சைஸில் தான் அங்கே வீடு வீடாக இருக்கும். கலர் கலராகவும் சுற்றி பார்க்கும்போது நேச்சரு, சென்டரில் வீடு, கீழே சூப்பராக இருக்குங்க. அதெல்லாம் ஒரு சொர்க்க நண்பா. பார்க்கும்போதே நம்ம கண்ணு வந்து அப்படியே ஆனந்த கண்ணீர் ஊற்றுங்க. எப்படிலாம் நம்ம பார்க்குறோமோ லைவாட்டு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இந்த ரோடுக்கு வந்துட்டு பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் தான் நினைக்கிறேன் நண்பா அந்த ரோடு சூப்பராகிட்டுங்க. இதுக்கப்புறம் தான் போக ஒரு குண்டுக்குள்ளே இருக்காது, ரோடு இந்த மாதிரி பிளைனாக இருக்கும் நண்பா. வண்டி ஓட்டுறதுக்கு நமக்கு என்னான்னு கேட்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி கிராம ஏரியாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நாய் மட்டும் இல்லாமல் மாடுகள் அங்கே கொஞ்சம் கிராஸ் ஆகுங்க. மாடாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும் கிராஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நம்ம ரோடு நல்லா இருக்குது அப்படி அது காரணத்தினால நம்ம வண்டியை போட்டு கொஞ்சம் முறுக்கிலாம் போகக்கூடாது நண்பா. மேக்ஸிமம் நமக்கு லிமிட் எத்தனை ஸ்பீடோ அந்த லிமிட்டுக்குலாம் போகணும். என்ன லிமிட்னா பிரேக் அடித்து எப்படி குத்தி நிற்குமோ அந்த ஸ்பீடுங்க. ஒரு 80 போனால் பிரேக் அடித்து தாராளமாக நிற்கணும் நண்பா. அதான் பிரச்சனை கிடையாதுங்க, அதுக்குள்ளே போனாலே பிரச்சனை இல்லை. ரொம்ப ஏதேசம் கிட்ட வந்துட்டாங்க. மேப்ல இருந்து லெஃப்ட்ல தான் காட்டுது, ஊருக்குள்ளோடு தான் காட்டுது. இது எந்த ஏரியா? சீவல்ராஜ்யா. இந்த ரூட்லேயும் ஒரு ரூட் இருக்கு நண்பா. அதுக்கு நேராக மெயினில் போனோம் பார்த்தீங்கன்னா அந்த ரூட்லேயும் ரூட் இருக்குது. ஆனால் மேப்பில் இது காட்டிச்சுன்னு சொல்லி வந்தோம், ஊருக்குள்ளோடி போகுது. ஏதேசம் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட இன்னும் 9 கிலோமீட்டர் தாங்க இருக்கு. ஏன்னா நம்ம வந்த பார்த்தா கடைசியில் அடைச்சி போயிருக்கா. ஐயோ என்னெல்லாம் ரோட்டை காணல. மேப்பில் இங்கே தான் காட்டு, மேப்பில் இங்கே தான் கேட்டு ரோட்டை காணல. ப்ரோ இப்படி பாதை இல்லையா? அப்படியா? சரி ஓகே ப்ரோ. நல்ல வேலை, அப்படி தாங்க போகணுமா. என்னடா இங்கேருந்து ரோட்டையே காணல, இப்படி ஆக்கிட்டாங்க. நல்லா தானே வந்துட்டு இருந்தோம். ரோடு வேலை நடக்குதுங்க, ஒன்றுமே பண்ண முடியாது.
அப்படி வாங்கணும் சொல்ல வேண்டியதான ஐயா. இந்த ஒரு பாதருக்கு இப்படி போகலாமோ அவன் போகும் அங்கே வழியிலன்னா இந்த தலையாரி பேர் வேண்டியதாங்க. வேறு வழியே இல்லை நண்பா. பூந்துக்கிந்து பேர் வேண்டியதான் கேட்கறாலுமே இங்கே தட்டுமா முடுக்கு முடுக்கு ஆகிட்டு வந்தாச்சா. வேறு வழியே இல்லை நண்பா. ஒருவேளை இதுதான் பாதையா என்னன்னு தெரியல எங்க இந்த பிளேஸுக்கு. என்ன கதைன்னு தெரியலங்க. எங்கேயோ போயிட்டு இருக்கோம் மட்டும் நல்லா தெரியுது நண்பா. இன்னும் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. இப்போ என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம செக் போஸ்ட், அதாவது நம்ம வனத்துறை செக் போஸ்ட், ஒரு சின்ன செக் போஸ்ட் இருந்துங்க, அதை தாண்டி உள்ளே வந்துடுவாங்க. வனத்துறை செக் போஸ்ட்டுக்குள்ளே வந்தாச்சு நண்பர்களே. வேறு வழியே கிடையாதுங்க. போகிற வீட்டில் புளியை பார்க்க போகிறாங்க. புளி 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 புளி. ஐயையோ, ரோட்டில் ஒரு ரிவர் கிராசிங் வந்துட்டுங்க. என்னங்க டக்குன்னு லடாக் ஃபீலிங் ஆகிட்டா. சடபுடான்னு போகலாம் நண்பா. ஆனால் நமக்கு பேக்கில் மெக்காடு கிடையாது. புறமண்டை ஃபுல்லாக அடிக்கும். அதாவது புறமண்டை வரைக்கும் ஹெல்மெட்டு ஃபுல்லாக சோடி முடிஞ்சிருங்க. அதனால மெதுவாக தான் நம்ம போய் ஆகணும். சரியான எக்ஸ்பீரியன்ஸா. ஜம்மு நம்ம ரிவர் கிராசிங் முடியாதா. மழை டைம்லாம் வந்து அவ்வளோதாங்க அந்த இடத்துல. இப்போவே கொஞ்சம் ஓரளவு கஷ்டமாக தான் வந்திருக்கும். சைடுக்கு அப்புறம் சைடடவா வழியே வந்தாச்சு நண்பா. தலையணை ஃபால்ஸ் பண்ணுற விட்டுக்கு பேக்கில் நம்ம ஸ்பாட்டு போயெல்லாம் காணலிங்க. அடே தம்பி, எங்கடா போனேன்? தடை செய்யப்பட்ட பகுதியா ஏன் பார்த்தேன்னு உள்ள வந்தாச்சுங்க. என்ட்ரி பீஸ்னு வந்துருக்கே. அனுப்பாங்களா 2 வண்டி. ஆமா ஆளு எங்க டிக்கெட் இங்கே தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அங்கே டீட்டெயில்ஸ் எழுதிட்டு டிக்கெட் நாங்க கழட்டி வச்சுருவாங்க. ஸோ நண்பா, நம்ம பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியாவிலேருந்து அந்த டிக்கெட் எடுத்தவங்க டிக்கெட் எடுத்துகிட்டு அது நம்ம உள்ளே வந்துட்டோம். இப்போ என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா உள்ள கேமரா அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம ஃபோன் மூலமாக தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ டேரெக்டாக வண்டி இங்கே பார்க் பண்ணிட்டோம். நம்ம டேரெக்டாக நம்ம குளிக்க போகிற ஸ்பாட்டை லைட்டாக காட்டுறேன். நிறைய மக்கள் குளிப்பாங்க, அதனால் அங்கே எடுக்க முடியாது. நம்ம முடிஞ்சால் எடுத்து காட்டுறேன் நண்பா. இல்லைனா போயிட்டு வந்துட்டு போகும்போது மீதியை பார்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்ன டிக்கெட் எவ்வளோ, என்ன டீட்டெயிலுங்கிற போகும்போது நான் டீட்டெயிலாக வீடியோவில் சொல்கிறேன். முக்கியமாக அதை பார்க்கலாங்க வாங்க நண்பா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்தாவே ஸ்பாட்டில் ஜம்முன்னு குளிச்சாச்சுங்க. நம்ம குளிச்ச பிளேஸ் என்னெல்லாம் இருக்குங்கிற காணிங்க நண்பா. பேக்கில் உங்களுக்கு காணிங்க பாருங்க நண்பா. திங்ஸ் எல்லாம் இங்கே தாங்க வச்சுருந்தோம். சேஃபாக இங்கே வச்சுட்டு இங்கே தாங்க குளித்தோம். ஆனால் வரும் பார்த்தீங்கன்னா அந்த சைடு அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இங்கேருந்து இதில் தாங்க குளித்தோம். இங்கே ஃபுல்லாக, அதாவது இந்த இடத்துல நம்ம டோட்டலாகவே குளித்தோம். என்ன பார்த்தீங்கன்னா இங்கே ஆழமே அந்த அளவுக்கு இல்லை. நம்ம போகும்போது டீட்டெயிலாக சொல்லி நம்ம மோட்டோ விளாக்லாம் பார்க்கலாம் நண்பா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டோம் நண்பா. இப்போ தான் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க குளித்தோம், எங்கே குளித்தோம், என்னென்ன பிளேஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ வெளியே வந்துட்டுவாங்க. அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரியே முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே இப்போ தாங்க அடைச்சி அதான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்திருக்கோங்க. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த இடத்த குளிச்சிருக்கோம். ஆனால் இப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே அந்த மண் இருக்குது பார்த்தீங்களா, மண்ணை ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்காங்க. மண்ணை ஃபுல்லாக போட்டு அந்த இடத்த மூடி வச்சுருக்காங்க. அங்கே போய் குளிக்க முடியாது. அதனால தாங்க அது கீழே நம்ம குளித்தோம். அந்த சின்ன ஃபால்ஸ் மாதிரி இருந்து பார்த்தீங்கன்னா அதில் இப்போ அதில் என்ன கான்செப்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஃபால்ஸ் மாதிரி இருந்து பார்த்தீங்களா, அதில் ஆழவே கிடையாதுங்க. கரெக்டாக ஒரு ஆளுக்கு முட்டை அளவு தாங்க தண்ணியே இருக்கும். அதில் உட்காந்து அப்படியே படுத்து ஒரு மாதிரி குளிக்க வேண்டியதாங்க, வேறு வழி இல்லாமல். நிறைய அந்த சின்ன ஃபால்ஸில் இந்த கொஞ்சம் ஃபால்ஸாக தண்ணி வருது, அதில் தலையை நடத்தி குளிக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்து ரொம்பலாம் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை நண்பா. நம்ம இப்போ என்ட்ரி டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா அது என்ன ஆச்சுன்னா, ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட்டு 40 ரூபாங்க, ஒரு பைக்குக்கு 20 ரூபா. அப்படி பார்க்கும்போது எனக்கு மொத்தம் 60 ரூபா ஆச்சு நண்பா. என் ஃப்ரெண்டுக்கும் அதே மாதிரி தான் நண்பா. அவருக்கும் 40 + 20 60 ரூபா ஆயிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமராவுக்கு ரோடு நண்பா. கேமரா கொண்டு போய் இது பண்ணதாக இருந்தால் கேமராவுக்கு 50 ரூபா சார்ஜ் கேட்டாங்க. நம்ம கேமரா யூஸ் பண்ண போகிறது இல்லை, அதனால வேண்டான்னு விட்டுட்டோம். நம்ம மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி இப்போ 4:45 ஆகுது நண்பா. 4 மணியோடு இங்கே க்ளோஸ் ஆகிருக்கும் இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா. 4 மணிக்கு அப்புறம் அலோடு கிடையாது நண்பா. அதுதான் மெயின் கான்செப்டே, மெயின் விஷயமே அதான் நண்பா.
4 மணிக்கு மேலே யாருக்கு ரீச் ஆனாலுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. 4 மணிக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மார்னிங் ஒரு 9 o'clock மேலே வந்தாலும் ஓகே தான் நினைக்கிறேன். 9 o'clock அப்புறம் வரலாங்க. மார்னிங் ஈவினிங் 4 மணிக்கு அப்புறம் க்ளோஸிங்க. அதுக்கப்புறம் அவங்களே அனுப்பிடுவாங்க, போங்கன்னு சொல்லி போக சொல்லிடுவாங்க. ஏதேசனும் களக்காடு வந்துட்டோம். நம்ம களக்காடு ஜங்ஷன் பக்கத்தில் வந்துடுவாங்க. அதான் ஜங்ஷன் தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம களக்காடு பக்கம் வந்தாச்சுன்பா. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டர் தம்பி போகிறாரு பார்த்தீங்களா. ஸ்பெண்டர் தம்பி நம்மளோட ரேஸ் வந்துட்டு இருக்காருங்க. அப்போல இருந்தேன் கொஞ்ச நேரமாட்டு தூக்கிட்டே கிடக்காரு. என்ன கதைனே தெரிய மாட்டேங்குது. ஐயோ ஐயோ ப்ரோ அப்படிதான் ரேஸுக்கு வந்துட்டு இருக்காரு. இப்போ பாருங்க பஸ் போனதுக்கப்புறம் ஐயா வர மாட்டேங்கார. கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அவரு எடுக்காரு பேக்ல அவரே வச்சுட்டு ஒரு மாதிரி விட்டு திருக்குங்க. கட்டுறல பிரேக் அடிக்கலைங்க. பேக்ல உள்ளவர் 2 அடிக்கு மேலே போய் இறங்கி வராருங்க. அந்த அளவு ஸ்பீடு. எதனால தெரிலங்க. ஸ்பெண்டர் வச்சிருக்க எல்லாருக்குமே திடீர்னு என்ன ஆகும்னே தெரிலன்பா. அம்பி மாதிரி நல்லா தாங்க வர்றாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அண்ணியனா மாறுறாங்க. ஆன்ல பொழிக்கிறது என்னங்க இந்த ஆனை போட்டு ஆடணுமா. அதான் ஒரு வழியா வந்த மாதிரியே சொன்ன மாதிரியே வந்தாச்சு. ஜம்முன்னு ஸ்பாட் டைம் பார்த்தாச்சு, குளிச்சாச்சு, நீட்டாக இப்போ கிளம்பி போயிட்டுருவாங்க. அப்படியே ஈவினிங் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னொரு 1/2 hourல இருட்டிடணும்பா. ஏன்னு பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிரும். கையோர டோட்டலாக இருட்டிடும். இருட்டினதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதுன்பா. அந்த மாதிரி ஆயிருங்க. ஏன்னா இப்போதான் நம்ம இந்த களக்காடுலேருந்து வந்துட்டு இருக்கோங்க. ஏன்னா களக்காடுலேருந்து பைபாஸ் வழியே வந்து வர மாதிரி இருக்குங்க. இங்கேருந்து பைபாஸ் பண்ணவே கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் உள்ள இருக்குணும்பா. அதுக்கப்புறம் பைபாஸ் இருந்தால் 4 கிலோங்க. டோட்டலாக பார்த்தா ஒரு 46 கிலோமீட்டர் மேலே இருக்குங்க. கிட்டத்தட்ட வரும் அவ்வளோத்துக்கு வந்துடும். அதனால அவ்வளோ தூரம் போக வேண்டிய இருக்குங்க. நான் அப்படியே நான் ஸ்டாப்பாக அப்படியே போக வேண்டியதாங்க. இனிமேல் ஸ்டாப்பி ஓட மாதிரி ஐடியா இல்லை. நம்ம டேட்டா அப்படியே போயிட வேண்டியதான். போகணும்பா. நம்ம அப்படியே 1 day ட்ரிப் தரமாக போட்டாச்சுங்க. ஆல்ரெடி இப்போதாங்க கொஞ்சம் ரீசெண்டாட்டி எங்கே போய்ட்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு ஃபால்ஸு தாங்க போய்ட்டு வந்தோம். அது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க ஒரு ஹிட்டன் ஃபால்ஸ்னு சொல்லி ஒரு ஃபால்ஸு போய்ட்டு வந்தோம். நம்ம அந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம் சேனலில். பார்க்காதவங்க அதை மிஸ் பண்ணாமல் பாருங்க நண்பா. இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ராவல் கண்டென்ட்டு, மோட்டோ விளாக் கண்டென்ட்டு, அது மட்டும் இல்லாமல் நம்ம டோட்டலாக அது எல்லாமே நம்ம விளாக் மாதிரி போட மாதிரி இருக்கும் நண்பா. ஸோ முடிஞ்ச வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. முடிஞ்சா பெல் ஐக்கான தட்டி வச்சு பாருங்கப்பா. உடனே கூட அடிக்கடி நம்ம சேனல்ல வீடியோ நிறைய எதிர்பார்க்கலாங்க. ஏன்னா இப்பதான் நம்ம ஆரம்பிச்சு இப்பதான் கொஞ்சமா வந்துட்டு இருக்கோங்க. படிப்படியாட்டு அடைஞ்சு வந்துட்டு இருக்கோங்க. அதாவது க்ரோத் அப் ஆகிட்டு வந்துட்டு இருக்கோம் படிப்படியாட்டு. ஸோ இன்னும் நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபெக்ட் போட்டு நம்மளும் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கேற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட கொஞ்சம் வீடியோஸ் தாங்க போட்டிருப்போம். இது வரைக்குமே கொஞ்சம் பிளேஸ் நிறைய இடத்துக்கு போயிருக்கோங்க. அதெல்லாம் கருணி போட்டிருக்கோம். அந்த அளவுக்கு ரீச் ஆன மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் ஆகலையோ 2வது விஷயம். ஆனால் நமக்கு என்ன தோணுதோ நம்ம அதை பண்ணணுங்க. அதுதாங்க ஏன் கான்செப்ட். எவ்வளோ தூரம் நம்ம எஃபர்ட் போட்டு பண்ணிகிட்டே இருக்கோமோ ஒரு நாள் அது ரீச் ஆகுங்க. அப்படிதானுங்க. அதுதாங்க நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. ஆதலால் நான் கூற வருவது என்னவென்றால் கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளும் விண்ணை எட்டுவோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த பதிவை மனப்பூர்வமாக பூர்த்தி செய்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாங்க. உங்களிடம் விடைபெறுவது உங்களை நான் கேட்கிறேன் நண்பா. நன்றி, வணக்கம்.